guys, welcome to China Talks. இன்னைக்கு வந்து நாட்டிகம்ல யூகே ஒரு கண்ட்ரி, இங்கிலாந்து யூகே ஒரு கண்ட்ரிக்குள்ள கண்ட்ரி இங்கிலாண்டில் வந்து நாங்கள் நாட்டிகம்னு ஒரு ஊர். நம்ம ஊரில் எப்படி சென்னை அந்த மாதிரி ஊரில் நாட்டிகம்னு ஊர். அதில் வந்து நாங்கள் இப்போதைக்கு நாட்டிகமில் தான் இருக்கோம். அதனால நாட்டிகமில் வந்து இப்படி ஸ்கூல் இருக்குது, இப்படி வந்து எல்லாரையும் வந்து இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ளே ஓகே. இப்போ வந்து இங்கெல்லாம் ஸ்கூல் எப்படி இருக்குன்னா, இங்கே ஹோம்ஒர்க் கிடையாது. அப்புறமா நம்ம ஊர்லலாம் பிரேக் டைமில் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து பெஞ்சில் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு சாப்பிடுவோம். ஆனால் நம்ம இந்தியாவில் சில ஸ்கூலெல்லாம் பேச மாட்டோம். நார்மலாக நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருப்போம். இங்கெல்லாம் நாட்டிகமில் வந்து இந்த ஸ்நாக்ஸ் கொண்டு வரலாம், இல்லைனா கொண்டு வராமையும் இருக்கலாம். அதனால ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துட்டு இங்கெல்லாம் கிரவுண்டில் வந்து விளையாட விட்றாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாலியாக விளையாண்டுட்டே சாப்பிட்லாம். அப்புறமா வந்து இங்கெல்லாம் வந்து விளையாடுறதுக்கு டாய்ஸ், இந்த மாதிரி டென்னிஸ் பேட்டு, ஃபுட்பாலு, அந்த மாதிரி நிறைய இந்த ஊருக்காரங்க விளையாடுற டாய்ஸ் தராங்க. ஆனால் எனக்கு அந்த எக்யூப்மெண்ட்டு பேர்லாம் தெரியாது. அப்புறமா வந்து இங்கெல்லாம் லன்ச் பிரேக்கு நம்ம ஊரில் கிரேடு, இப்போ வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோன்னா தேர்ட் கிரேடு, ஃபோர்த் கிரேடு அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே A4, இப்போ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோன்னா A4, தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோன்னா A3 அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து லன்ச் பிரேக்கில் எல்லோரும் வந்து விளையாட போயிடுவாங்க. டீச்சர்ஸ்லாம் வந்து கிளாஸ்குள்ளே உட்காந்துட்டு இந்த புக்கு கரெக்ஷன் பண்ணுறது அந்த வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ விளையாடும் போது யாராச்சும் அடிபட்டுருச்சு அந்த மாதிரி பார்க்கணும்ல, அதுக்குன்னே தனியாக டீச்சர்ஸ் இருப்பாங்க. அந்த லன்ச் பிரேக்கில் விளையாடுற டைம் பேர் தான் ஓப்பால் பிளேன்ட்டு. அதுக்குன்னே தனியாக பாலு, அதுக்குன்னே தனியாக டாய்ஸ்லாம் இருக்கும். அதுதான் இங்கெல்லாம். அதுக்கப்புறம் இந்த அப்புறமா ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, அதுக்கப்புறமா வந்து ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, அப்புறமா மறந்துட்டேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து கீ ஸ்டேஜ் 1ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ளே தனியாக ப்ளே கிரவுண்ட் இருக்கும், அவங்களே தனியாக எல்லாமே படிப்பாங்க. அப்புறமா தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து வரைக்கும், தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கீ ஸ்டேஜ் 2, அவங்களுக்குள்ளே தனியாக ப்ளே கிரவுண்ட் இருக்கும். அப்புறமா லன்ச் டைமில் வந்து ரெண்டு கீ ஸ்டேஜ் 1, கீ ஸ்டேஜ் 2வும் பிரித்து விளையாட மாட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து மிங்கிளாகி தான் விளையாடுவாங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஊர்லலாம் சில ஸ்கூலில் அப்படி இருக்கும், சில ஸ்கூலில் அப்படி இருக்காது. கேன்டீனில் சில ஸ்கூலில் கேன்டீன் இருக்கும், கேன்டீனில் போய் சாப்பிட்லாம். இப்படின்னா இங்கெல்லாம் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ யாரெல்லாம் வீட்டிலேருந்தே லன்ச்சு செஞ்சுட்டு வராங்களோ சாப்பாடு, அவங்கெல்லாம் டைனிங் ஹால்னு இருக்கும். அங்கே தான் ஹோல் ஸ்கூல்லே எல்லோரும் அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. கிளாஸ் ரூம்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறமா கேன்டீன்னா வந்து இந்த மாதிரி ஸ்கூலில் சாப்பிட்றவங்கலாம் பிளேட் எடுத்துகிட்டு போய் ஸ்பூனை அவங்களே வச்சுட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு, இப்போ கேன்டீனில் சாப்பிட்றவங்களுக்கு சாப்பிட முடியலன்னா அங்கே டஸ்ட்பின் இருக்கும், அதில் கொட்டிப்பாங்க. அதுக்கப்புறமா இங்கெல்லாம் வீட்டில் இருந்து லஞ்சு கொண்டு வரோன்னா பேக் லஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸ்கூலில் சாப்பிட்றோன்னா டின்னர்னு சொல்லுவாங்க. நம்மலாம் நைட்டு சாப்பிட்றது பேர் தான் டின்னர் சொல்கிறோம், இவங்களாம் ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதே டின்னர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ டைனிங் ஹால் சின்னதான இருக்கும், ஹோல் ஸ்கூலுக்கே இருக்காதனால வந்து இப்போ ஒரு கிரேடு சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குன்னா A4 சொல்லுவாங்க, கிரேடு 4, A4ன்னு எல்லோரும் விசில் வச்சு கற்றுவாங்க டீச்சர்ஸு. அப்போ A4 போய் டைனிங் ஹாலில்
உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் சீட்ஸ்லாம் காலியான அப்புறம் ஏ3 அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிச்சா திரும்பி விளையாடலாம். அந்த மாதிரி தான் எங்கள் ஸ்கூல்லே. அதுக்கப்புறமா நம்ம ஊரில் 2 பிரேக் இருக்கும், இங்கேயும் 2 பிரேக்கு தான். நம்ம ஊரில் மாதிரி தான். அப்புறமா இங்கெல்லாம் 4th ஸ்டாண்டர்டுக்கே ஹிஸ்ட்ரி சாப்டர் வந்துச்சு, ஹிஸ்ட்ரிலாம். அதனால இந்தியாவில் கற்றுக்காததெல்லாம் இங்கே கற்றுக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கெல்லாம் இப்படி வந்து டாபிக் 2 டாபிக் 2ல் டாபிக் 2 என்னென்னா, இங்கே வந்து இப்படி வந்து பீப்புள்ஸை மதிக்கிறாங்க, ரெஸ்பெக்ட் எப்படி கொடுக்குறாங்க, ட்ரீட் பண்ணுறாங்க. இங்கெல்லாம் இப்படிலாம் பீப்புள்ஸ் இருக்காங்க, ட்ரீட் பண்ணுறதுல சாரி பீப்புள்ஸ் இருக்காங்க. இங்கெல்லாம் இங்கெல்லாம் ரோடு வந்து குப்பையே இல்லாமல் அப்படி இருக்கனால, நீட்டாக இருக்கனால, ரோடும் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக இருக்கனால ஸ்கூட்டர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஸ்கூட்டர்ஸ் பை பண்ணலாம். நல்லா யாராச்சும் கிஃப்ட் தருவாங்க. எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க, எனக்கு ஸ்கூட்டரு. நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டேன், எனக்கு ஸ்கூட்டர் வேணுட்டு. அதே மாதிரி கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா எங்கேயாச்சும் கடைக்கு போகிறோன்னா ஸ்கூட்டரில் போகலாம். இங்கெல்லாம் வெஹிக்கல்ஸ் வந்து என்னால் நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோனால வாங்க முடியலனால நாங்கள் எப்பயுமே நடந்து தான் போயிட்டு வருவோம். மித்தவங்களும் நடந்து தான் போவோம். ஏன்னா நாங்கள் இப்போ ஹில்லில் இருக்கோம், அர்னால்ட் ஹில். நாட்டிகம்குள்ளே நம்ம அதில் இப்போ கோயம்புத்தூர்னா அதுக்குள்ளே வந்து விளாங்குறிச்சி, சரவணப்பட்டி அந்த மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி நாட்டிகம்குள்ளே அர்னால்டு. நாங்கள் இப்போ அர்னால்ட் ஹில்லில் இருக்கோம். நாட்டிகமே ஒரு ஹில் மாதிரி தான், சிட்டி இருக்கும் அந்த மாதிரி. அதனால் நாங்கள் மேட்டில் இருக்கனால இங்கே வீடுனா அப்படியே கீழே ஸ்கூட்டர் போது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். மேலே வரணும், நடந்து வர்றதுக்கு கால் செம்மையாக வலிக்கும். அந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா இங்கெல்லாம் வந்து பீப்புள்ஸு யாராச்சும் லைட்டாக தெரியாமல் இது ஹிட் ஆகிட்டாங்கன்னா, புஷ் பண்ணிட்டாங்கன்னா சாரின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஊர்லேயும் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமா நம்ம ஊரில் கேட்பாங்க, பட் கொஞ்சம் பீப்புள்ஸ் கேட்பாங்க, கொஞ்சம் பீப்புள்ஸ் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா இங்கெல்லாம் வந்து ஏதாச்சும் சின்ன விஷயம், இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாச்சும் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி தேங்க்யூ சொல்லுவாங்க. பெரிய விஷயம் தேங்க்யூ சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அவ்வளோதான். அப்புறமா இங்கெல்லாம் இங்கே ஃபுல்லாக வந்து கிறிஸ்டின்ஸ் தானே, அதனால ஃபுல்லாக ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க கிறிஸ்மஸ்லாம். இப்போ கிறிஸ்மஸ் டைம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால இங்கெல்லாம் பஸ்ஸெலாம் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். இப்போ அர்னால்டுலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகுதுன்னா, அர்னால்டு வந்து ஒரு ஊர் கிடையாது, இல்லை ஒரு அர்னால்டுலேருந்து இன்னொரு ஏரியா போகுதுன்னா அதுக்கு வேறு பஸ்ஸு. ஒரு இதுக்கும் ஒரு ரூட்டுக்கும் ஒரு கலர், அந்த மாதிரி தான் இங்கெல்லாம். சரி, ஓகே, பாய் முடிஞ்சது எல்லாமே, பாய்.